காய்ஸ் நீ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காய்ஸ் இந்த 3x3 ரூபிக்ஸ் கியூபை எப்படி ஒரே ஃபோமியூலால் சால்வ் பண்ணணும்னு பார்க்க போகிறோம் காய்ஸ். மிச்சம் யூடியூப் வீடியோஸ் எல்லாம் இருக்குது காய்ஸ். எல்லாத்துலேயும் இப்போ மிச்சம் ஒரு 4 அப்படி ஃபோமியூலா தான் இருக்கும் காய்ஸ். நான் எப்படின்னா ஒரே ஃபோமியூலால் எப்படி செய்கிறேன்னு சொல்லி தர போகிறேன் காய்ஸ். இந்த ஃபோமியூலா அவ்வளோ கஷ்டமான ஃபோமியூலா இல்லை காய்ஸ். இந்த ஃபோமியூலாவுக்கு 4 மோசம் இருக்குது காய்ஸ். 4 தைக்கிது காய்ஸ். இந்த ஃபோமில் அப்படி அவ்வளோ லேஸான ஃபோமில் காய்ஸ். அவ்வளோ லேஸாக தைக்கும். இப்போ எப்படி செய்கிறது சரி காய்ஸ், எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இப்படி செய்ய முந்தி என்ன தெரிஞ்சுக்கணுங்களா காய்ஸ். இப்படி இப்போ ரூபிக் கியூப் செய்யலை தெரியாத மிச்சம் பேர் இப்போ நினச்சிட்டிப்பாங்க காய்ஸ். நினச்சிட்டிப்பாங்க இந்த ஒவ்வொரு கலராக தான் செய்யணும் அப்படின்னு. இப்போ ப்ளூ ஃபுல்லாக செஞ்சுட்டு இப்போ எங்களை ரெட் ஃபுல்லாக செஞ்சுட்டு அப்படி 6 கலரையும் தனித்தனி தான் செய்கிறேன்னு நினச்சிட்டு காய்ஸ். அப்படி நினச்சா ஒரு நாள் இந்த கியூப் ஒன்றும் செய்யலை காய்ஸ். இப்படி செய்கிறேன்டா காய்ஸ், இப்படி லேயராக செய்யணும் காய்ஸ். லேயராண்டா இப்படி இதுதான் ஃபஸ்ட் லேயர். இதை ஃபுல்லாக இப்படி செஞ்சுட்டு இதுதான் செகண்ட் லேயர். ஃபுல்லாக செஞ்சுட்டு இப்படி தேர்ட் லேயர் இதுதான் லாஸ்ட் லேயர். இப்படி ஃபுல்லாக செஞ்சுட்டு அப்படி தான் காய்ஸ் செய்யணும். சரி காய்ஸ், மிச்சம் பேஸ்ட் தேவையில்லை. எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஒன்றாவது ஃபோமியூலா தரேன் பார்ப்போம் காய்ஸ். இதான் காய்ஸ் ஃபோமியூலா. அந்த ஃபோமியூலா 2 வேர்ஷன் இருக்குது காய்ஸ். அந்த 2 வேர்ஷன் அவ்வளோ டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லை. ஒரே ஃபோமியூலா தான் காய்ஸ். 2 வேர்ஷன் எப்படின்னா இதான் காய்ஸ் ரைட் சைட் வேர்ஷன். இப்போ நான் செய்ய போகிறது தான் ரைட் சைட் வேர்ஷன். இப்படின்னா இப்படி ரைட் சைடில் இது மேலே இங்கே ரைட் சைடில் இது கீழே. இதான் காய்ஸ் ரைட் சைடு வேர்ஷன். இந்த ஃபோமியூலாவில் மரம் செய்கிறேன் காய்ஸ். பார்த்துங்க காய்ஸ், மேலே சைடில் கீழே இங்கே சைடில். இதான் காய்ஸ் ரைட் சைடு வேர்ஷன் இந்த ஃபார்முலாவில். லெஃப்ட் சைடு வேர்ஷன் எப்படின்னா காய்ஸ் அதே தான் லெஃப்ட் சைடு செய்யணும். எப்படின்னா அப்படி மேலே சைடில் கீழே சைடில். இதான் காய்ஸ் லெஃப்ட் சைடு வேர்ஷன். ஒரு மாதிரி செஞ்சு காட்டுறேன் காய்ஸ். இல்லை கீழே சைடில். இதான் காய்ஸ் லெஃப்ட் சைடு வேர்ஷன். சரி காய்ஸ், இப்போ அந்த ஃபோமியூலா ரெண்டையும் நல்லா பழகிக்கோங்க காய்ஸ். நல்லா செஞ்சு இந்த புத்தகத்தில் எழுதி அப்படி பழகிக்கோங்க காய்ஸ். நல்லா பழகிக்கோங்க காய்ஸ். ஏன்னா இந்த 2 ஃபோமியூலாவில் கட்டாயம் தேவைப்படும் இந்த கியூப் செய்யப்படும். மிச்சம் தேவைப்படும் ரைட் சைடு வெர்ஷன் தான் காய்ஸ். சரி காய்ஸ், இப்போ எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். கியூபை செய்ய முந்தி காய்ஸ் நாங்கள் என்ன செய்யணும்னா காய்ஸ், இந்த எல்லோ சென்டர் சுற்றி இப்படி வெள்ளையால் ப்ளஸ் ஒன்று செஞ்சுக்கணும். வெள்ளையால் ப்ளஸ் மார்க் ஒன்று செஞ்சுக்கணும். எப்படின்னா இந்த எல்லோ சென்டரிக்காட்ட இந்த 4ம் வெள்ளை வர மாதிரி செஞ்சுக்கணும் காய்ஸ். இந்த 4 ஹெச்பீஸும் வெள்ளை வர மாதிரி செஞ்சுக்கணும் காய்ஸ். 4 ஹெச்பீஸும் வெள்ளை வர மாதிரி செஞ்சுக்கணும். அதுக்கு ஃபோமியூலா ஒன்றும் இல்லை காய்ஸ். சும்மா நாங்கள் நினச்சி செய்யணும் காய்ஸ். அவ்வளோ கஷ்டம் இல்லை. யோசித்து பார்த்தா உங்களுக்கு விளங்கும் செய்கிறேன்ட்டு. சரி காய்ஸ், ஒன்றா செஞ்சுக்குவோம். ப்ளஸ்ஸு ஃபோமியூலா ஒன்றும் இல்லை காய்ஸ், லேஸான வேலை தான். சரி காய்ஸ், வெள்ளை இந்த மஞ்சள் சுற்றி ப்ளஸ் ஒன்று செஞ்சுக்கணும் வெள்ளையால். இந்த பீஸ்னாலும் என்டி ஆயிருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை காய்ஸ். அது பிரச்சனை இல்லை. என்டி ஆயிருந்தாலும் பார்க்க தேவையில்லை. அது வெள்ளை ஆயிருந்தாலும் சரி இல்லாமல் சரி என்டி ஆயிருந்தாலும் பிரச்சனை இல்லை. எஸ், இப்போ 2வது ஸ்டெப் ஆகும். என்ன காய்ஸ், இந்த ஹெச்பீஸோட வர அடுத்த கலருக்கு இந்த சென்டரை சேம் பண்ணிக்கணும் காய்ஸ். இன்னொரு சென்டர் சேம் பண்ணிக்கணும் காய்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா காய்ஸ் ப்ளூ சென்டரே சேம் ஆகி வந்துக்கிற பிரச்சனை இல்லை. அப்படியே நாங்கள் அங்கே கீழே பக்கத்துக்கு திருப்பிக்குவோம். சரி காய்ஸ், அடுத்த இன்னொரு சென்டர் அந்த காய்ஸ். இது ஆரஞ்சு கலர். சென்டர் ஆரஞ்சு இல்லை, ரெட் டிகிரி. அப்போ ஆரஞ்சு பார்த்து திருப்பணும் காய்ஸ். திருப்பிட்டு அந்த ஆரஞ்சு மாதிரி. இப்போ இதையும் சின்னமாக அப்படியே கீழே இப்படி இந்த வெள்ளை கலரோடு சேர்கிற மாதிரி இடிக்கணும். வெள்ளையோடு சேர்கிற மாதிரி கீழே திருப்பிக்கணும். சரி காய்ஸ், இப்போ அடுத்த 2டையும் அப்படியே திருப்பிக்குவோம். க்ரீன் கலர் இருக்கிற காய்ஸ், க்ரீன் நீரை பார்த்து திருப்பிக்கணும். திருப்பிட்டாச்சு. இப்போ அப்படியே வெள்ளையோடு சேர்கிற மாதிரி கிண்டிக்கணும். சரி காய்ஸ், அப்படியே ரெட் நீரை பார்த்து திருப்பணும். அப்படியே கீழே திருப்பணும். இந்த காய்ஸ் இந்த கீழே இதோட சேர்ந்துடும். ப்ளஸ் ஒன்று வந்துடும் வெள்ளையிலையும். இப்போ காய்ஸ் ஒரு ஸ்டெப் முடிச்சிடும். இந்த ஸ்டெப் செஞ்சது போகிறோம். இப்படி வெள்ளையிலையும் ப்ளஸ் ஒன்று வந்திக்கும். அதோட இந்த ஹெச்பீஸும் இந்த சென்டர் பீஸும் சேம் ஆகிக்கும். 4 பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சேம் ஆகிக்குது. சரி காய்ஸ், அடுத்த ஸ்டெப் என்ன காய்ஸ், வெள்ளை சைடை ஃபுல்லாக செஞ்சுக்கணும். வெள்ளை பக்கத்தை ஃபுல்லாக செஞ்சுக்கணும். வெள்ளை பக்கத்தை சரியாக ஃபுல்லாக செஞ்சது பிறகு காய்ஸ் இந்த ஃபஸ்ட் லேயரும் ஃபுல்லாக செய்யப்படும். ஃபஸ்ட் லேயரும் ஃபுல்லாக சால்வ் ஆகிடும்.
எப்படி செய்கிறேன்னா காய்ஸ், ஒன்றாவது அந்த மேல் லேயரில் என்னென்ன வெள்ளை பீஸுன்னு பார்க்கணும் காய்ஸ். நினைக்கிற காய்ஸ் வெள்ளை பீஸ் உண்டு. அந்த மேல் லேயரில் இருக்கிற வெள்ளை பீஸில் வெள்ளை கலர் பக்கம் இப்படி இந்த பக்கத்துக்கு சரி இந்த பக்கத்துக்கு சரி எப்படியோ இப்படி விளங்குறதுக்கு இருக்கணும் காய்ஸ். மேலே இருந்தால் அதை இன்னைக்கு எடுக்கணும், இந்த துணுக்கு எடுக்கணும், எடுக்கிற எப்படின்னு சொல்கிறேன் காய்ஸ். சரி காய்ஸ், இப்போ இந்த எடுக்கிற எப்படின்னு சொல்கிறேன், அந்த பீஸ் வர. சரி காய்ஸ், இப்போ இதே இப்படி சரின்னு பார்ப்போம். இது இப்போ இது வர வேண்டிய பக்கத்துக்கு கொண்டு போகணும் காய்ஸ். வர வேண்டியன்னா இப்படி ரெட்டும் க்ரீனும் வெள்ளையும் தனியிரு அப்படின்னா காய்ஸ், இது வர வேண்டிய பக்கத்துக்கு வர வேண்டிய இடத்துக்கு மேலால் கொண்டு போகணும். பார்த்தீங்கன்னா காய்ஸ், இனை பாருங்க காய்ஸ், இன்னைக்கு வர வேண்டிய பீஸ் எந்தா ரெட்டும் க்ரீனும் வெள்ளையும் தான் காய்ஸ் இனி வர வேண்டியது. அது தான் காய்ஸ் இனிக்கிது. சரியாக நேராக கொண்டு வந்துக்கணும், வர வேண்டிய இடத்துக்கு சரியாக நேராக கொண்டு வந்துக்கணும். சும்மாயே வந்து தாங்கிரு காய்ஸ், அதை சுட்டு நான் ஒன்றும் கொண்டு வர தேவையில்லை. அப்படி வந்து இல்லாட்டி காய்ஸ் இதை திருப்பி அந்த இடத்துக்கு கொண்டு போகணும் காய்ஸ். சரி காய்ஸ், இப்போ இதை இப்படி கீழே கொண்டு போகிறோண்டா வலது பக்கத்துக்கு வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு செய்யலாம், வலது பக்கத்துக்கு வச்சுக்கணும். வலது பக்கத்துக்கு வச்சுட்டு ஃபார்முலாவில் ரைட் ஹேண்ட் வெர்ஷனை போடணும். ஒரு முறை போட்டேன் காய்ஸ், போகல. இது போகும் காட்டியும் இந்த ரைட் ஹேண்ட் வெர்ஷன் செய்யணும் காய்ஸ். நான் செய்கிறேன். நைஸ் போயிட்டு காய்ஸ், சரியாலாம் செஞ்சுட்டு வேறு என்கிட்ட இந்த மேல் லேயரில் வெள்ளை கலர் இருக்குப்பா இது காய்ஸ் ஒரு இது உண்டு. ஆனால் வெள்ளைக்கு மேலே என்ன செய்யலை காய்ஸ். வெள்ளை இப்படி இங்கே சரி இருக்கணும். இப்படி எப்படி மேலே கிடக்கணும்னா காய்ஸ், சோல்வாகாத ஒரு பக்கத்துக்கு எடுத்துக்கிட்டு இப்படி இந்த பக்கத்துக்கு எடுத்துக்கிட்டு செய்யலாம். சோல்வாகாத ஒரு பக்கத்துக்கு நேராக இதை எடுத்துகிட்டு இது இப்போ என்னோடய ரைட் சைட் வெர்ஷனை போடணும். ஃபார்முலாவில் ஒரு முறை போட்டேன், கீழே வந்துட்டு இன்னொரு முறை போடுவோம். சரி காய்ஸ், இப்போ சரியாக அந்த மேலே இருந்தது இன்றைக்கி வந்துக்குது. சரி, இப்படி வந்தால் பிரச்சனை இல்லை காய்ஸ். இன்றைக்கி சரி வந்தால் பிரச்சனை இல்லை காய்ஸ். இப்போ வர வேண்டிய இடத்துக்கு கொண்டு போகும் காய்ஸ். வர வேண்டிய இடம் ஆரஞ்ச் கலர், ப்ளூ கலர், ஒயிட், அப்போ இன்றைக்கி தான் காய்ஸ் வரணும் காய்ஸ். இப்போ இதை இப்படி வச்சுக்கிட்டு வலது பக்கத்துக்கு வச்சுக்கிட்டு ரைட் சைட் ஃபார்முலா காணும். இப்படி வச்சுக்க போடாது காய்ஸ், இப்படி தான் வச்சுக்கணும். இப்போ ரைட் சைட் வெர்ஷன் செய்யணும் காய்ஸ் ஃபார்முலாவில். காய்ஸ் போய்த்து ஒரே அடியில் போய்ட்டு. சரி காய்ஸ், இப்போ வேறு எந்த மேலே இதில் இருக்குன்னு பார்ப்போம் காய்ஸ். இந்த ஒண்டிக்கிட்டு இதை வர வேண்டிய இடத்துக்கு கொண்டு போகும். இந்த ப்ளூ, இந்த ரெட், ஒயிட், அப்போ இன்றைக்கி தான் காய்ஸ் வரணும். மறுநாள் ஃபோனில் ரைட் சைட் வெர்ஷனை போட்டால் போய்த்துரும் காய்ஸ். சரி காய்ஸ், இன்னும் ஒரே பீஸ் தான் நான் எங்கிக்கிறேன் காய்ஸ். காய்ஸ் இந்த இடத்துல என்ன செய்யணும் காய்ஸ், இப்போ மேல் லேயரில் இருக்கிற வெள்ளை பீஸ் எல்லாம் முடிஞ்சு காய்ஸ். வெள்ளை பீஸ் ஒன்றும் இல்லை. இப்போ இதுக்கு இப்போ வர வேண்டிய வெள்ளை பீஸ் இந்தாகிரு காய்ஸ். வர வேண்டிய இடத்துல தங்கிற, ஆனால் மாறிக்கிது. இப்போ மேலே கெடுத்துக்கிட்டாங்க காய்ஸ். இன்னைக்கு எங்களுக்கு செய்யலும் இதை. இப்போ கீழே இன்னொன்றும் பிரச்சனை இல்லை காய்ஸ். வச்சுக்கிட்டு வர வேண்டிய ரைட்டில் வச்சுக்கிட்டு நாங்கள் ஃபோனில் ரைட் சைட் வெர்ஷனை செய்யணும் காய்ஸ். ஒரு முறை சரி மேலே போய்ட்டு அப்போ இன்னொரு முறை செஞ்சுக்குவோம். வரகாலம் கீழே வந்துட்டு இன்னொரு முறை செய்வோம். சரி காய்ஸ், இப்போ சரியாக வந்துட்டு காய்ஸ். இப்போ வர வேண்டிய இடத்துக்கு கொண்டு போகணும். வர வேண்டிய இடத்துலே தான் நிற்கிது காய்ஸ். இந்த க்ரீன், இந்த ஆரஞ்ச், ஒயிட், இப்போ இனி தான் காய்ஸ் வரணும். ரைட் சைடில் வச்சுக்கிட்டு ரைட் சைட் வெர்ஷன் செஞ்சுக்கிட்டா சரி காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபுல்லாக சால்வ் ஆகிடு காய்ஸ். ஃபஸ்ட் லேயர் இந்த கீழே வெள்ளையும் ஃபுல்லாக சால்வ் ஆகிட்டு, இந்த ஃபஸ்ட் லேயரும் ஃபுல்லாக சால்வ் ஆகிடு காய்ஸ். அதோட இதுவும் சேம் ஆகிக்குது, சென்டரும் ரிச் பீஸும் சேம் ஆகிக்குது. சரி காய்ஸ், இப்போ ரெண்டாவது லேயர் செய்கிற ஸ்டெப்பும் போகும். எப்படின்னா காய்ஸ், நாங்கள் இந்த மேல் இதில் இந்த லேயரில் மஞ்சள் இல்லா ஹெச்பி சவுண்டு தான் எடுக்கணும் காய்ஸ். மஞ்சள் இல்லா ஹெச்பி சவுண்டு இதில் பார்த்தீங்கன்னா காய்ஸ், ஒரேஞ்சும் மஞ்சளும் இதில் செய்யலை காய்ஸ். மஞ்சள் இல்லை ஹெச்பி சவுண்டு எடுக்கணும். இந்த இரு காய்ஸ், ரெட்டும் ப்ளூவும் தேங்கிரு. இப்போ என்ன செய்யணும் காய்ஸ், என்ன ரெட் ஆகிரு. இப்போ ரெட் சென்டர் இருக்கிற பார்த்து கொண்டு போகணும் காய்ஸ். ரெட் சென்டர் இருக்கிற பார்த்து எங்கே பார்ப்போம் இரு காய்ஸ். ரெட் சென்டர் இருக்கிற பார்த்து கொண்டு போய்தாச்சு காய்ஸ். மேலே இருக்கிற என்ன கலர்னு பார்க்கணும். மேலே இருக்கிற ப்ளூ கலர் எங்கே அழிக்கிறது, இந்த ஆகிரு. ப்ளூ கலர் சென்டர் இந்த ஆகிரு. அப்போ ப்ளூ கலர் சென்டர் இங்கே லெஃப்ட் சைடில் இருக்குது. லெஃப்ட் சைட்லேருந்து சொல்லிட்டு இதை ரைட் சைடில் திருப்பிக்கணும். அந்த எந்த சைடில் இருக்கிறோ ஆப்போசிட் சைடில் திருப்பிக்கணும் காய்ஸ். இப்போ இது லெஃப்ட் சைடில் இருந்துச்சு, ப்ளூ லெஃப்ட் சைடில் இருந்துச்சு. லெஃப்ட் சைடில் இருந்ததுனால நாங்கள் லெஃப்ட் சைட் வெர்ஷனை செய்யணும் காய்ஸ். என்னோடய ஃபார்முலாவில் லெஃப்ட் சைட் வெர்ஷன் செய்யணும். லெஃப்ட் சைட் வெர்ஷன் ஒரு முறை செஞ்சுட்டு மறுகா இங்கால பக்கத்தில் ப்ளூ அந்த பார்த்து திருப்பிக்கிட்டு இங்கே லெஃப்ட் சைட் வெர்ஷன் செஞ்சு சொல்லிட்டு அது ரைட் சைட் வெர்ஷன் செய்யணும். சரி காய்ஸ், அப்படி போனால் இந்த
சரியா இந்த துணி சால்வ் ஆகிட்டு. சரி காய்ஸ், இப்போ வேறு என்ன எல்லோ இல்லாத கலர் இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஃபர்ஸ்ட் லேயரில் கலர் இந்த இருக்கு காய்ஸ், எல்லோ இல்லாத பீஸ் இது இருக்கு காய்ஸ். க்ரீன், அப்போ க்ரீன் நீக்கிற பக்கத்து க்ரீன் சென்டர் இருக்கிற பார்த்துக்கே வந்து சொல்லி பிரச்சனை இல்லை. மேலே இருக்கிற காய்ஸ் ரெட் எங்கே அழிக்கிறது இந்த இரு அவன் லெஃப்ட் சைடில் தான் இரு சொன்னால் ரைட் சைடில் திருப்பிக்கும். இதை சைடில் திருப்பிக்கிட்டு இப்போ லெஃப்ட் சைட்லேன்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைட் ஃபார்முலா ஒரு மாதிரி செய்யணும். செஞ்சுட்டு லெஃப்ட் சைட் பக்கத்துக்கு திருப்பிக்கிட்டு ரைட் சைட் ஃபார்முலா ஒரு மாதிரி செய்யணும். செஞ்ச காய்ஸ் சரியாக சேர்ந்துடும். சரி காய்ஸ், இப்போ வேறு இன்னும் செகண்ட் லேயர் ஃபுல்லாக சால்வ் ஆகல. வேறு என்ன ஹெச்பிஸ் இதுலேன்னு பார்ப்போம். லாஸ்ட் லேயரில் தேர்ட் லேயரில் இந்த இருக்கிற காய்ஸ் ஒரு பீஸ் இது ப்ளூ இருக்கிற பார்த்து கொண்டு போவோம். மேலே அழிக்கிறேன்ட்டு ஒரேஞ்ச் இங்கே அழிக்கிற காய்ஸ் லெஃப்ட் சைடில் சொல்லி ரைட் சைடில் திருப்பிக்கிட்டு லெஃப்ட் சைட்லன்னு சொல்லி லெஃப்ட் சைட் ஃபார்முலா ஒரு மாதிரி செய்வோம். மறுகா இந்த பக்கத்தை திருப்பிக்கிட்டு ஒரேஞ்ச் இந்த பார்த்து திருப்பிட்டு அங்கே லெஃப்ட் சைட் ஃபார்முலா போட்டு சுட்டி ரைட் சைட் ஃபார்முலா ஒரு மாதிரி செஞ்சு. சரி காய்ஸ், அதுவும் சேர்ந்துட்டு இன்னும் செகண்ட் லேயர் ஃபுல்லாக சால்வ் ஆகல காய்ஸ். இப்போ வேறு என்ன ஏலோ இல்லை பீஸ் மஞ்சள் இல்லை பீஸ் மேலேக்கின்னு பார்ப்போம். மஞ்சள் ஹெச்பிசின்னு பார்ப்போம். இருக்குது காய்ஸ் ஒரு பீஸ் அதுவும் சரியாக வந்திக்கிது காய்ஸ். ஒரேஞ்ச் இங்கே பார்த்து சரியாக வந்துருக்கு காய்ஸ். மேலே என்ன பீஸுன்னு பார்ப்போம். க்ரீன் மேலே க்ரீன் எங்கிக்கிற லெஃப்ட் சைடில் அதுக்கு நாங்கள் இதை ரைட் சைடில் திருப்பிக்கிட்டு லெஃப்ட் சைடில் இருந்ததுனால லெஃப்ட் சைட் வேர்ஷன் செஞ்சுக்கோங்க. ஃபார்முலாவில் ஒரு லெஃப்ட் சைடுக்கு மேலே திருப்பிக்கிட்டு ரைட் சைட் வேர்ஷன் செஞ்சுக்கோங்க. சரி காய்ஸ், பார்த்தீங்கன்னா செகண்ட் லேயர் ஃபுல்லாக சால்வ் ஆகிடுது காய்ஸ். சரி காய்ஸ், இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா காய்ஸ் ஒன்று செல்லணும். செகண்ட் லேயர் செய்யட்ட நான் இன்னும் எல்லா ஹெச்பிஸும் மேலே இருக்கிற கலர் லெஃப்ட் சைடில் வந்துச்சு காய்ஸ். நான் லெஃப்ட் சைட் வேர்ஷனை ஒரு மாதிரி செஞ்சுட்டு ரைட் சைட் வேர்ஷன் தான் செஞ்சேன் காய்ஸ். எல்லா இதுவும் அப்படியே தான் வந்துச்சு காய்ஸ். சில நேரத்துக்கு இப்படி வரும் காய்ஸ். இங்கே இந்த ஹெச்பிஸும் இதுவும் இன்னும் சேம் பண்ணிட்டு போகிறோம். மேலே இருக்கிற கலர் எங்கிட்ட ரைட் சைடில் இருக்கும் காய்ஸ். சில நேரத்துக்கு ரைட் சைட்லேயும் தான் லெஃப்ட் சைடு திருப்பிக்கிட்டு ரைட் சைடில் இருந்ததுனால ரைட் ஹேண்ட் ஃபார்முலா ஒரு முறை செஞ்சு இந்த பக்கத்தை அந்த கலர் இந்த பக்கத்தை திருப்பிக்கிட்டு லெஃப்ட் சைட் வேர்ஷன் செய்யணும் காய்ஸ். ஏன்னா அவங்களுக்கு சென்ன விளங்காது. அப்படி ஒன்று வாரமாயிக்கு இந்த கியூபை செஞ்சுட்டு அப்புறம் காட்டுறேன் காய்ஸ். சரி காய்ஸ், இப்போ அந்த அப்படி ஒரு வாரமாக இது ஒன்று எடுத்துக்கிறேன். இன்னும் பாருங்கள் காய்ஸ், இப்போ இதில் மஞ்சள் இல்லை ஒரு கோண பீஸ் எடுத்துக்கிறேன். இந்த இங்கே ஒரேஞ்சும் ப்ளூவும் தான் இருக்கு காய்ஸ். அப்போ ஒரேஞ்ச் இருக்கிற பார்த்து திருப்பிக்கிறேன் காய்ஸ். மேலே இருக்கிற ப்ளூ இருக்கிற ரைட் சைடில், ஆனால் நான் லெஃப்ட் சைடில் திருப்பிக்கிறேன். இது லெஃப்ட் சைடில் திருப்பிட்டு ரைட் சைடில் இருந்ததுனால ரைட் சைட் வேர்ஷனை போடுறேன். ஃபார்முலாவோட ரைட் சைட் வேர்ஷனை போட்டு அந்த ப்ளூ இந்த பார்த்து திருப்பிக்கிட்டு அங்கெல்லாம் ரைட் சைட் வேர்ஷனை போட்டதுனால அங்கே லெஃப்ட் சைட் வேர்ஷனை போடுறேன். போட்ட காய்ஸ், இப்போ பாருங்கள் காய்ஸ், இப்போ எல்லாம் சால்வ் ஆகிட்டு. ஓகே காய்ஸ், இப்போவும் பார்த்தீங்கன்னா காய்ஸ், இந்த செகண்ட் லேயர் செய்யட்டு இன்னொரு இடம் வரும் எத்தண்டா. இப்போ இந்த செகண்ட் லேயர் ஃபுல்லாக காட்டியும் இங்கே மஞ்சள் இல்லை ஹெச்பி சொண்டு இந்த தேர்ட் லேயரில் இருந்துச்சு. இன்னும் சில டைம் வரும் காய்ஸ், மஞ்சள் இல்லை ஹெச்பி சொண்டாலும் தேர்ட் லேயர் லீக்காது. ஆனால் செகண்ட் லேயர் ஃபுல்லாக சால்வ் ஆகிக்கவும் மாட்டிச்சு. எனக்கு இவ்வளோ வழி வர இல்லை, அதனால் உங்களுக்கு காட்டையெல்லாம் போயிட்டு அப்படி ஒரு வாரமாயிருக்கு இந்த கியூப் செஞ்சுட்டு அப்புறம் காட்டுறேன் காய்ஸ். அது வந்து இப்படி செய்கிறேன். சரி காய்ஸ், இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காய்ஸ், இந்த காய்ஸ் செகண்ட் லேயர் என்ன ஃபுல்லாக சோல்வாக இல்லை. ஆனால் மேல் லேயரில் மஞ்சள் இல்லை, ஒரு வெஜ் பீஸாலும் இல்லைன்னு பாருங்கள் காய்ஸ். இதுலேயும் மஞ்சள் ஈரு, இதுலேயும் மஞ்சள் ஈரு. செகண்ட் லேயர் ஃபுல்லாக சோல்வாயும் இல்லை காய்ஸ். இந்த பாருங்கள் காய்ஸ், சோல்வாயும் இல்லை காய்ஸ். இந்த டைமுக்கு என்ன செய்யணும்டா காய்ஸ், இப்படி சோல்வாக இல்லை பீஸிக்கிற பக்கத்தை எடுத்துக்கிட்டு இப்படி வலது சைடில் எடுத்துக்கிட்டு
வலது சைடு இப்படி வர மாதிரி எடுத்துக்கிட்டு எங்களோட ரைட் சைட் ஃபோமியூலா வேர்ஷனையும் போட்டு ஒரு முறை லெஃப்ட் சைடு உங்கள் சைடு திருப்பி லெஃப்ட் சைடு வேர்ஷன் ஒரு முறை போடணும் காய்ஸ். போட்ட காய்ஸ் இப்போ பாருங்கள் காய்ஸ், இப்போ தான் மஞ்சள் லாபிஸ் ஒன்று வந்துட்டு. இப்போ சரி காய்ஸ், இப்போ எனக்கு செய்யலும் ரெட் கலர் பார்த்து எடுத்தாச்சு. இந்த க்ரீன் ஈகிற மேலே க்ரீன் ஈகிற இங்கே சைடில் நாங்கள் இன்றைக்கி ரைட் சைடில் நான் சொன்னால் லெஃப்ட் சைடில் திருப்பிட்டு ரைட் சைடில் இருந்தனால ரைட் சைட் வேர்ஷனை போட்டு ஃபோமியோலோட இந்த பார்த்து திருப்பிட்டு லெஃப்ட் சைட் வேர்ஷனை ஒன்று போடுவோம். போட்ட காய்ஸ் இப்போ தான் காய்ஸ் போயிட்டு இப்போ காய்ஸ் இன்னும் ஃபுல்லாக சொல்வாக இல்லை. வேறு என்ன எல்லோ இல்லை பீஸுக்குன்னு பார்ப்போம் காய்ஸ். இதாகிற காய்ஸ் பீஸ் அது அதே பக்கத்துலேயே இதாகி வந்திக்கிது கோனரோட சேம் ஆகி வந்திக்கிது. மேலேகிற ஒரேஞ்சு இருங்கள் ரைட் சைடில். அதனால் நான் லெஃப்ட் சைட்லேயே திருப்பிட்டு ரைட் சைடில் இருந்தனால இல்லாட்ட ரைட் சைடு வெர்ஷனை செஞ்சுட்டு அந்த கலரை இந்த பார்த்து திருப்பிட்டு ரைட் சைடு வெர்ஷன் அங்கே செஞ்சதுனால லெஃப்ட் சைடு வெர்ஷன் அங்கே செஞ்சுக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா காய்ஸ் செகண்ட் லேயர் ஃபுல்லாக இதாகிடும். சரி காய்ஸ், இப்போ என்ன செய்யணும்னா காய்ஸ், இந்த மேலே உங்களை எல்லோவால் ப்ளஸ் ஒன்று போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா காய்ஸ் எனக்கு கண்ட சும்மாவே ஒட்டோவா லெஃப்ட் இதால் ப்ளஸ் ஒன்று வந்திக்கிற ஏலோவால். ஆனால் மிச்சம் டைமுக்கு அப்படி வராது கைஸ். ஏக்காண்ட ஒட்டோவா ப்ளஸ் வந்திக்கிற அதனால் பிரச்சனை இல்லை. உங்களுக்கும் சில நேரத்துக்கு ப்ளஸ் வந்திக்காது மிச்சம் டைம் இருக்கும். ப்ளஸ் வந்திக்காதாக்களுக்கு எப்படி செய்கிறாண்டு செஞ்சு காட்டுறேன் கைஸ். இந்த இதை ப்ளஸ் வராத மாதிரிக்கு செஞ்சுட்டு ப்ளஸ் ஒட்டோவா வராதாக்களுக்கு இப்படி செய்யணும்னு செஞ்சு காட்டுறேன் கைஸ். கொஞ்சம் கைஸ் அப்படி வார மாதிரி எனக்கு கியூபை செஞ்சுட்டு அப்புறம் காட்டுறேன். சரி கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த டைமில் இந்த கைஸ் இன்னைக்கு எல்லோ கோனர் மட்டும் சரி வந்தீங்க, அடுத்த இன்னும் சரி வந்தீங்க ப்ளஸ் வந்தில்ல கைஸ். இப்போ கைஸ் இதில் மூணு முறைக்கு வரையிலுங்க கைஸ், 4 முறைக்கு வரையிலுங்க கைஸ். இப்படி செகண்ட் லேயர் செஞ்சு முடிச்ச பிறகு இது 4 முறைக்கு வரையிலுங்க கைஸ். ஒன்று என்ன சில டைமுக்கு இப்படி ப்ளஸ் ஒன்றுமே வந்திக்காது, எல்லோ மட்டும் சரி வந்திக்க. இது ஒரு இதுலேயும் மஞ்சள் வந்திக்காது. இன்னும் சில டைமுக்கு கைஸ் இப்படி எல்மா கொண்டு வந்திக்கும் மஞ்சளால், எல்மா கொண்டு இப்படி மஞ்சளால் வந்திக்கும். இன்னும் சில டைமுக்கு கைஸ் இப்படி நேராக ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் ஒன்று மட்டும் வந்திக்கும் கைஸ் மஞ்சளால். இப்படி 4 முறைக்கு வரையிலும் கைஸ். இனி பார்த்தீங்கன்னா கைஸ் இப்படி இப்போ இது மட்டும் தான் வந்திக்குது. மஞ்சள் சென்டர் மட்டும் தான் சரி வந்திக்கு. சென்டர் மட்டும் சரி வந்த கைஸ் என்ன செய்யணும்னா கைஸ் இப்படி எங்கள்ட அந்த இதில் விருப்பமான ஒரு பக்கத்தை இப்படி மஞ்சள் மேலே கீக்கிற மாதிரி வச்சுட்டு விருப்பமான ஒரு பக்கத்தை எடுத்துக்கிட்டு அது இப்படி ஒரு உங்களை சைடு திருப்பணும் கைஸ். திருப்பிக்கிட்டு இந்த ஃபோனில் ரைட் சைட் வெர்ஷனை ஒரு முறை செய்யணும். செஞ்சுட்டு என் மறுக்கா திருப்பணும் கைஸ். இந்த மாதிரி திருப்பி பார்க்கணும். இப்போ என்கிட்ட செய்யப்பட்டிக்கிறான் பார்த்தீங்கன்னா கைஸ் எல்மார்க் கொண்டு தான் வந்திக்கிது. இப்போ கைஸ் எந்தனா இப்போ நான் முதல் செஞ்சானே எல்மார்க் வந்தால் இப்படி செய்யணுண்டா இப்போ இன்னைக்கு மஞ்சள் மட்டும் வந்துட்டு ஒரு டைம் செய்யட்டா எல்மார்க் வந்துச்சு. சில டைமுக்கு கைஸ் நீங்கள் இப்படி செகண்ட் லேயர் ஃபுல்லாக செஞ்சதுக்கு பிறகு எல்மார்க் வந்திக்கும். எல்மார்க் வந்து இந்த இன்சியன்ட் கைஸ் இப்படி எல்மார்க் வந்தீண்டா இல்லாட்டி எல்மார்க் வந்ததுக்கு பிறகு இதை இப்படி எல்மார்க்கை இப்படி வச்சுக்கணும் கைஸ். இப்படி இந்த கோனரில் வர மாதிரி இந்த இடது பக்கத்தில் அங்கே மேல் துண்டில் இப்படி வர மாதிரி வச்சுக்கணும் கைஸ். வர மாதிரி வச்சுக்கிட்டு அந்த பக்கத்தை இப்படி திருப்பி இப்போ எங்களோட ஃபோமியோட ரைட் சைடு வெர்ஷன் செய்யணும் கைஸ். ஒரு முறை செஞ்சு திருப்பி பார்க்கணும் கைஸ். திருப்பி பார்த்தா கைஸ் பாருங்கள் ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று வந்திரு. இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் வந்த கைஸ் ஏன்னா ஒரு முறை செய்ய ப்ளஸ் வந்துடும் கைஸ். ஸ்ட்ரெயிட் லைன் வந்தீங்கடா இப்போ சும்மா சொல்லுமே கைஸ், உங்களுக்கு ஒன்றா செய்யட்டு இது ஒன்று செய்ய முந்தியே எல் வந்தால் நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை கைஸ். இல்லை நான் இப்படி செய்ய மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு செய்யுங்க கைஸ். ஸ்ட்ரெயிட் லைன் வரும். ஸ்ட்ரெயிட் லைன் வந்ததுக்கு போகிற செய்யணும்னா கைஸ் இல்லாட்டி உங்களுக்கு ஒன்றா அது 2 சைடு ஸ்ட்ரெயிட் லைன் வந்தீண்டா ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி வர மாதிரி வச்சுக்கிட்டு இந்த பக்கத்தை இப்படி திருப்பி ஒரு முறை இதை செய்யணும் கைஸ். முன்னாடி ரைட் சைடு வெர்ஷனு ஒரு முறை செஞ்சு திருப்பணும் கைஸ். திரும்பின கைஸ் இந்த பாருங்கள் கைஸ் ப்ளஸ் வந்துடும். இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா கைஸ் ப்ளஸ் வந்துட்டு இந்த ஹெச்பிஸ் எல்லாத்துக்கும் அந்த முதல்ல செஞ்ச மாதிரி சேம் பண்ணணும் கைஸ். சென்டரெல்லாம் சேம் பண்ணிக்கணும்.
சாரி காய்ஸ் சென்டரை சேம் பண்ணு ஒன்றும் இல்லை. அது அடுத்த முறையில் எல்லாம் காய்ஸ் இதுக்கு பிறகு இந்த ஸ்டெப்பு போகிறேன் செய்கிறேன் காய்ஸ் சென்டரெல்லாம் சேம் பண்ணிக்குவாங்க காய்ஸ். அப்படி இல்லை காய்ஸ் செய்யணும் இந்த மெத்தடில். நான் செல்கிற மெத்தடில் எப்படின்னா காய்ஸ் இப்படி கோனர் பீஸை மட்டும் வர வேண்டிய இடத்துக்கு எடுத்துக்கணும் காய்ஸ். அப்படின்னு இப்போ இது இந்த கோனர் பீஸ் தானே ப்ளூவும் ரெட்டும் தனிக்கிற ப்ளூவும் ரெட்டும் மஞ்சள் தானே ப்ளூவும் ரெட்டும் ஈகிற பார்த்துக்கு எடுத்துக்கணும் காய்ஸ். இப்போ இதான் காய்ஸ் இந்த இது வர வேண்டிய இடம் ப்ளூவும் ரெட்டும் மஞ்சளும் இதான் காய்ஸ் இந்த இது கோண பீஸ் வர வேண்டிய இடம். அது மாதிரி 4 கோண பீஸும் அது வர வேண்டிய இடத்துக்கு எடுத்துக்கணும் காய்ஸ். சரி காய்ஸ் இப்போ இப்படி ப்ளஸ் செஞ்சதுக்கு பிறகு நாங்கள் இப்படி சுற்றி பார்க்கணும் காய்ஸ். இந்தியான கோண பீஸ் அப்படி வர வேண்டிய இடத்துக்கு வந்திக்கிறாண்டு ஒன்று வந்திக்கிற காய்ஸ் வந்தில்லை இதுவும் வந்தில்லை இது வந்திக்கிற காய்ஸ் ஆனால் மாறி வந்திக்கிறு. சரி காய்ஸ் பிரச்சனை வந்தில்லை காய்ஸ். இப்போ இப்படி வந்திக்கிறேன் காய்ஸ் எங்களுக்கு 2 சேம் ஆகி வந்திக்கிறது. இப்போ சேம் ஆகி வந்திக்கிறது ஒன்று இப்படி வந்திக்கிற அடுத்து இப்படி வந்திக்கிறு இப்படி வந்தீங்கன்னா காய்ஸ் அவங்களுக்கு 4ஐயும் சேம் ஆகி கேள அப்படி வந்தீங்கன்னா திருப்பிக்கோங்க காய்ஸ். வராத மாதிரி திருப்பிக்கோங்க காய்ஸ். திருப்பி கொண்டு இப்போ ஒன்றும் சேம் இல்லை தானே விருப்பமான ஒரு பக்கத்தை வச்சுக்கிட்டு இந்த ஏலோ மேலிக்கிற மாதிரி டொப்பிலிக்கிற மாதிரிக்கு விருப்பமான ஒரு வச்சுக்கிட்டு அந்த ஃபோமிலோட ரைட் சைடு வெர்ஷனை 3 முறை செய்யுங்க காய்ஸ். 3 முறை செஞ்சுட்டு அப்புறம் எங்கள் சைடு திருப்பி கொண்டு லெஃப்ட் சைடு வெர்ஷனை 3 முறை செஞ்சுக்கோங்க காய்ஸ். காய்ஸ் இப்போ திருப்பி பாருங்க காய்ஸ் செஞ்சால் சேம் வந்துக்கிறாண்டு பார்த்தீங்கன்னா காய்ஸ் இன்னொன்று சேம் ஆகி வந்திக்கிறு அது வர வேண்டிய இடத்துக்கு இன்னொன்று வர வேண்டிய இடத்துக்கு வந்திக்கிறு மிச்சம் 2ம் வந்தில்லை. பார்த்தீங்கன்னா காய்ஸ் 2 வர வேண்டிய இடத்துக்கு வந்திக்கிறு 2ம் இப்படி வந்திக்கிறு சும்மா செல்லுவோமே காய்ஸ் அவங்களுக்கு அந்த ப்ளஸ் செய்யறதுக்கு பிறகு வந்தது ஒன்று மட்டும் சேம் ஆகி வந்திருந்தாண்டு ஒன்று மட்டும் சேம் ஆகி வந்திருந்தாலும் அதை அப்படி வச்சு சேம் ஆகிற மாதிரி வைக்குவான காய்ஸ். அதை திருப்பிக்கோங்க ஒன்று மட்டும் சேம் ஆகி வந்திருந்தது இப்போ எனக்கு சேம் ஆகி 2 சேம் ஆகி வந்திக்கிற சொல்லிட்டு வர வேண்டிய இடம்னு இப்படி வந்திக்கிற காய்ஸ். இப்போ பிரச்சனை இல்லை காய்ஸ் அந்த சேம் ஆகின வந்த ஒழுங்காக சேம் ஆகின 2ஐயும் லெஃப்ட் சைடில் வச்சுக்கிட்டு பெங்கால் சைடில் நாங்கள் எங்களோட ஃபோமிலாட ரைட் சைடு வெர்ஷனை 3 முறை போடுவோம் காய்ஸ். மரகா போட்டு எங்கள் சைடு திருப்பிட்டு மறுகால் லெஃப்ட் சைடு வெர்ஷனை 3 முறை போடுவோம் காய்ஸ். போட்டோன்னா காய்ஸ் இப்போ பார்ப்போம் காய்ஸ் எல்லாம் சேம் ஆகிக்கிறாண்டு திருப்பி பார்ப்போம் சேம் ஆகி வந்துக்கிறாண்டு சேம் ஆகிக்கிற காய்ஸ் ஆனால் திரும்பிக்கிற பிரச்சனை இல்லை. இதுவும் வர வேண்டிய இடத்துக்கு வந்திக்கிற திரும்பிக்கிற பிரச்சனை இல்லை திரும்பிட்டு பிரச்சனை இல்லை காய்ஸ். வர வேண்டிய இடத்துக்கு வந்தீங்க சரி இதுவும் வந்திக்கிறு சரி காய்ஸ். பார்த்தீங்கன்னா 4மே வர வேண்டிய இடத்துக்கு வந்திக்கிறு இது சும்மா செல்லுமே காய்ஸ் உங்களுக்கு அந்த 2 சைட் சேம் ஆகிட்டு போகிறவோ ஒரு முறை செஞ்சது அப்புறம் வரையிலாண்டு ஒரு முறை செஞ்சுட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை காய்ஸ். சேம் ஆகின 2 முறை சரியாக வச்சுக்கிட்டு மறுகா இன்னொரு முறையை செய்யுங்க காய்ஸ் வரும். சரி காய்ஸ் பார்த்தீங்கன்னா 4மே சேம் ஆகி வந்துட்டேன் எங்களுக்கு. இப்போ கடைசி ஸ்டெப்பு போகும் காய்ஸ் 4மே சேம் ஆகி வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா காய்ஸ் சேம் ஆகி வந்து போகிறேன் செய்யணுண்டா இந்த எல்லோ இந்த மஞ்சள் சைட் பொட்டம் மூவ் போகிற மாதிரி அடிக்கு போகிற மாதிரி அடியில் வர மாதிரி வச்சுக்கிட்டு இப்போ காய்ஸ் என்ன செய்யணுண்டா காய்ஸ் நாங்கள் இந்த லேயர் மட்டும் தான் திருப்பணும் இந்த காய்ஸ். இப்போ ஒழுங்காக இந்த வண்டியில் திரும்பி வண்டிக்கிற எல்லாம் அடுத்த பார்த்து திருப்ப போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா காய்ஸ் இப்படி திருப்ப அடுத்த ஒழுங்காக வண்டியில் அடுத்த மாதிரி திருப்ப வேண்டியதை ஈனைக்கு வர மாதிரி இப்படி திருப்பி எடுத்துக்கணும். ஈனைக்கு வர மாதிரி ரைட் சைடில் வர மாதிரி இப்படி ஈனைக்கு வர மாதிரி திருப்பி எடுத்துக்கணும். சரி காய்ஸ் ஈனைக்கு வர மாதிரி எடுத்துக்கிட்டு இப்போ அங்கே கீழே போகும் காட்டியும் என்னோடய ஃபோமிலாட்ட ரைட் சைடு வெர்ஷன் செய்யணும். போகலைன்னா ஒரு முறை செஞ்சேன் செய்வோம் போய்த்து காய்ஸ் மஞ்சள் அடிக்கி போய்த்து காய்ஸ். சரி காய்ஸ் திரும்பிட்டு அடுத்த பார்த்துக்கு சரி இப்போ ஓகே காய்ஸ். இப்போ இந்த மேலே லேயர் குழம்பிட்டு பிரச்சனை இல்லை காய்ஸ் ஒன்றும் காய்ஸ் அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பீஸ் போய்த்து காய்ஸ். சரி காய்ஸ் இப்போ அடுத்த பீஸோட எல்லாம் இனிக்கும். இப்போ இந்த கீழே லேயரை திருப்பி அடுத்த செய்ய வேண்டிய பீஸை இன்றைக்கி எடுத்துக்கும். சரி காய்ஸ் அடுத்த பீஸை இன்றைக்கி எடுத்துக்கிட்டு மறுக இதுவும் போகும் காட்டியும் எங்கள் ஃபோனிலோட ரைட் சைடு வெர்ஷன் செய்வோம் காய்ஸ். போகல காய்ஸ் இன்னும் கீழே போகல காய்ஸ் செய்வோங்க இன்னும் போகல. சரி காய்ஸ் போய்த்து அது மாதிரி மறுக அடுத்த வர வேண்டியன்னு திருப்பி எடுத்துக்கிட்டு இதை ரைட் சைடு வெர்ஷனை போடுவோங்க என் ஃபோனிலோட போய்ட்டு காய்ஸ். குழம்பித்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை காய்ஸ். இந்த கீழ் லேயர் மட்டும் திருப்பிவோம் காய்ஸ். ஓகே காய்ஸ் இப்போ
எனக்கு எடுத்துகிட்டு இப்போ எங்கள் ஃபோனிலோட ரைட் சைட் பொசிஷனை போடுவோம். கீழே போங்காடி போகல கைஸ், போயிட்டு கைஸ் பார்த்தீங்கன்னா மேலே அந்த குழம்பினா சரி வந்துட்டு கைஸ். சரி கைஸ், இப்போ லாஸ்ட் ஸ்டெப் இந்த கோனர் அதே இடத்துக்கு வர மாதிரி இண்டிக்குவோம் கைஸ். வர வேண்டிய இடத்துக்கு வர மாதிரி திருப்பிக்குவோம். சரி கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் வந்திக்கிட்டு இந்த ஹெச்பிஸ் மட்டும்தான் கைஸ் சொல்லுங்கள் வந்தில்லை. இந்த டைமுக்கு என்ன செய்யணுண்ட கைஸ் முடி சில டைமுக்கு உங்களுக்கு கைஸ் செய்யட்ட இந்த செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு இப்படி 3 பக்கத்து ஹெச்பிஸ் இதாகி 3 பக்கத்து ஹெச்பிஸ் சோல்வ் ஆகாமல் ஒரு பக்கத்து ஹெச்பிஸ் சோல்வ் ஆகி ஒரு பக்கம் மட்டும் இப்படி சரியாக செய்யப்பட்டு வந்தீங்க கைஸ். அடுத்து 3 பக்கமும் ஹெச்பிஸ் சோல்வ் ஆகிக்காது. அந்த ஆக்கள் என்ன செய்யணுண்ட கைஸ், இப்போ நான் செல்கிற ஸ்டெப்பை அந்த சரி வந்த பக்கத்தோட உங்களுக்கு விளங்குற மாதிரி இப்படி முகத்து சைடு வச்சுக்கிட்டு நான் அந்த செல்கிற ஸ்டெப் செஞ்சுக்கோங்க கைஸ். இப்போ எனக்கு வந்தில்ல ஒன்றும் ஒரு பக்கமும் சரியாகி வந்தில்ல சுட்டி விருப்பமான பக்கத்தை ஒன்று இப்படி வச்சுக்கோங்க கைஸ். முகம் பக்கத்துக்கு வச்சுக்கோங்க கைஸ். ஒரு பக்கம் சரி வந்தாக்கள் நான் செல்கிற ஸ்டெப்பை அந்த சரி வந்த பக்கத்தை இப்படி வச்சு கைஸ். கைஸ் இப்போ என்ன செய்யணுண்ட கைஸ், இப்படி என் ஃபோனோட ரைட் சைடு வெர்ஷனை ஒரு முறை செய்யணும். ஒரு முறை செஞ்சுட்டு இங்கால எங்கள் ஃபோனோட லெஃப்ட் சைடு வெர்ஷனை ஒரு முறை செஞ்சுக்கணும். மறு எங்கள் ஃபோனோட ரைட் சைடு வெர்ஷனை 5 முறை செஞ்சுக்கணும். 1 2 3 4 5. சரி கைஸ், இப்போ எங்கள் ஃபோனோட லெஃப்ட் சைடு வெர்ஷனுங்கால 5 முறை செஞ்சுக்கணும். சரி கைஸ், செஞ்சது பிறகு பார்ப்போம். இப்போ கைஸ் ஒன்று செல்லணும். இப்போ ஒரு பக்கம் சரியாக வந்த ஆக்களுக்கு இப்போ இந்த ஸ்டெப் செஞ்சோடனே சில நேரத்துக்கு ஃபுல்லாக சோல்வ் ஆகிங்க கைஸ். இன்னும் சில நேரத்துக்கு ஃபுல்லாக சோல்வ் ஆகிக்காது கைஸ். ஃபுல்லாக சோல்வ் ஆகிக்காட்டி நீங்கள் இன்னொரு முறை அந்த ஸ்டெப் செய்யுங்க கைஸ். ஃபுல்லாக சோல்வ் ஆகிக்கிற ஒரு பக்கம் முதல்ல சோல்வ் ஆகிக்கிட்ட அதை அந்த பக்கத்தை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டெப் செஞ்சாக்கள் தான் செல்கிறேன். சோல்வ் ஆகிந்தாக்கள் இன்னொரு முறை இந்த ஸ்டெப்பை போட்டால் சோல்வ் ஆகிரும் கைஸ் உங்களுக்கு. சரி கைஸ், இப்போ இப்படி என்ன மாதிரி ஒரு பக்கமாலும் சோல்வ் ஆகாமல் விருப்பமான பக்கத்தில் செஞ்சாக்கள் சில பேர் கைஸ். இப்போ ஒரு பக்கம் ஃபுல்லாக சோல்வ் ஆகி வந்திக்கும், ஒரு பக்கம் சோல்வ் ஆகி அடுத்த 3 பக்கம் சோல்வ் ஆகாமல் இன்னும் சில ஆக்களுக்கு வந்திக்காது கைஸ். வந்திக்காதாக்கள் என்ன செய்யணும்டா, நீங்கள் முதல்ல இந்த ஸ்டெப் செஞ்ச பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு அது அந்த ஸ்டெப்பை இன்னொரு முறை செஞ்சு பாருங்க கைஸ். நான் முதல்ல செஞ்ச ஸ்டெப்பை இன்னொரு முறை செஞ்சு பாருங்க கைஸ். ஒரு பக்கம் சேம் ஆகி வந்துடும். பார்த்தீங்கன்னா கைஸ் எனக்கு ஒரு பக்கம் சேம் ஆகி வந்துட்டு இப்போ ஒரு பக்கம் சேம் ஆகி வந்து சொல்லிட்டு அந்த சேம் ஆகின பக்கத்தை வச்சுட்டு இந்த ஸ்டெப்பையும் மரம் செய்வோம் கைஸ். ஒரு முறை லெஃப்ட் சைட் ஃபார்முலா உங்களை ரைட் சைட் ஃபார்முலா ஒரு முறை, லெஃப்ட் சைட் ஃபார்முலா ஒரு முறையும், ரைட் சைட் ஃபார்முலா 5 முறை, லெஃப்ட் சைட் ஃபார்முலா 5 முறை. சரி கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சோல்வ் ஆகிடு கைஸ். சரி கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதான் கைஸ் ஈஸியான மெத்தட். கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள்.